தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து பரிசோதனை செய்யவும் முழுமையாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேராக அங்கிருந்து கொளத்தூர் செல்ல வேண்டும். கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ள அவர் செல்ல இருந்த நிலையில் திடீரென அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவருடைய வாகனம் திருப்பி வரப்பட்டது. அதன் அடிப்படையில் முதல்வருடைய உடல்நலம் குறித்து கேள்வி எழுந்த நிலையில்தான் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமாக தன்னுடைய அறிக்கையை அளித்திருக்கிறது. முதல்வரை பொறுத்தளவு தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் முழுமையாக பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சரும் அவருடைய மகனுமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அவரது மகள் செந்தாமரை, மருமகன் சபரீஷன், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், மருத்துவர் எழிலன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறார்கள். நாம் நேரடியாக கேட்கும் பொழுது வழக்கமாக பரிசோதனையாக இருந்தாலும் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ள பொழுது ஏற்பட்ட அந்த தலை சுற்றல் காரணமாகத்தான் முதல்வர் இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 நாட்கள் அவர் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இன்று மாலை வீடு திரும்பி அங்கு இல்லத்தில் ஓய்வெடுப்பாரா, இல்லை என்றால் தொடர்ச்சியாக 2 நாட்கள் இந்த மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு ஓய்வெடுப்பாரா என்ற ஒரு தகவல் இன்னும் சற்று நேரத்தில் கூடுதலாக வெளியாக இருக்கிறது. மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தளவு முழுமையாக பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே இருந்து அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பாக மருத்துவரிடம் தொடர்ச்சியாக கேட்டறிந்து வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் இடப்பிரச்சனையில் இருவேறு மதத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. பெருமாள் கோவில்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயில் முன் நட்டு வைக்கப்பட்டிருந்த கற்களை மற்றொரு மதத்தினர் பிடுங்கி அப்புறப்படுத்தியதாக